மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. இந்த வீடியோல நம்ம மெயினா ஒரு 2 வீடியோ பத்தி கவர் பண்ண போதாங்க. அதாவது என்னென்ன டாபிக்னா, விசிகா அவர்கள், விசிகா இருக்கு இல்லைங்களா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதாவது திருமாவளவன் கட்சி, அது வந்து பாத்தீங்கன்னா டிவிகே அலையன்ஸ்ல இருந்து வெளியே போறதுக்கான சில பல சாத்தியக்கூறுகள், சில பல வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல கவர் பண்ண போதும். அடுத்து 284 கோடி ரூபாய்க்கான ஒரு டெண்டருங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35க்கு டெண்டர் சேர்த்தி அந்த ஒட்டுமொத்த டெண்டரையுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுருக்காங்க. அதுவும் யாரோட, மாநகராட்சி தலைமை மேயர் பிரியா அவங்க தலைமையில இதெல்லாம் டெண்டர் விடப்பட்டது. அந்த இதை அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இந்த 2 டாபிக் தான் இந்த வீடியோல கவர் பண்ண போதும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். அதாவது திருமாவளவன் அவர்களுக்கு சில பல பிரச்சனைகள்லாம் வேண்டும், இந்த கட்சியில் குழப்பங்கள்லாம் செஞ்சே ஆக வேண்டும் அப்படின்றதுதான் அசைன்மெண்ட் போலங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, சும்மா இல்லாம விஜயை பிடிச்சி கொடையோன்னு குறைஞ்சிட்டு இருக்காது போல. என்ன கேட்டுட்டு இருக்காருன்னா, எங்களுக்கு நீங்க கூட்டணிக்கு கூப்பிட்டு நாங்க வந்துட்டோம் இல்லைங்களா, எங்களுக்கு ஒரு 5 வாரிய தலைவர்கள் போஸ்டிங் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். ஆனா விஜய் அவர்கள் இல்ல, முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காராம். பட் இருந்தாலும் திருமாவர்கள் உள்ள நோண்டி தலைவர், அதாவது விஜய் அவர்களின் மண்டையில குறைஞ்சிட்டு இருக்காராம். இது மட்டும் இல்லாம வீணா இன்னொரு விஷயத்த என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க கொடுத்த மினிஸ்டரை எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு அது வேண்டாம், மினிஸ்டர் போஸ்டிங், அதாவது மினிஸ்டர் இது நீங்க வேற என்ன கொடுத்துருக்கலாம் டிபார்ட்மெண்ட்டு, எங்களுக்கு வேண்டாம். அதாவது மனுஷன் ஒரு 2 சீட்டை வச்சுட்டு என்னென்ன அலப்பதை பண்றாரு பாருங்களேன். சப்போஸ் விசிகா வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விசிகா வெளியேறிடுச்சுனாலுமே விஜய் அவர்கள் கிட்ட 118 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ அவரு ஆட்சி செய்யறதுக்கான எல்லா இதுவுமே இருக்கு. இன்னொன்னு, கைது நடவடிக்கைகள்லாம், சில பல கைது நடவடிக்கைகள்லாம் இப்ப வரைக்கும் ஆரம்பிக்காம இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சியில இருக்காங்களே, சரி எப்படி கைது பண்றது, அதாவது கூட்டணியில இருக்கும் போது மற்ற தலைவர்கள் மேல கை வச்சு திடீர்னு இவங்க நான் கூட்டணியில் இல்லாம நான் வெளியே போறேன் அப்படி எது நான் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையா அதுக்கு விஜய் அவர்களுக்கு தானே வரும். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு எல்லாத்துலயும் கொஞ்சம் பொறுமையா இருக்காது. ஏன்னா நேத்தே வந்து பாத்தீங்கன்னா, ஏவாவேலு வீட்டுல சும்மா விட்ட ரைடு 40 லட்சம் ரூபாய் பணம் எல்லாம் கைப்பற்றினாங்க அப்படின்னாங்க. இந்த காசெல்லாம் என்னாச்சு என்ன ஏதுன்னு தெரியல. அப்புறம் போடாத ரோட்டுக்கு ஒரு 3 கோடியே 20 லட்சம் கணக்கெல்லாம் காட்டி வச்சிருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி எவ்வளவோ உள்ள மேட்டரெல்லாம் சிக்கிருக்கு போல, ஒன்னொன்னா வெளியே வரும். சரி, அப்புறம் எதுக்கு திருமாவளவர்கள் குடைச்சல் கொடுக்குறாருன்னு பார்த்துட்டோம். சப்போஸ் இப்ப திருமாவளவர்கள் வெளியே எதிக்காது, இல்லப்பா நமக்கு இங்க செட் ஆகாது, நீங்க வந்து நாங்க கேட்கறதெல்லாம் நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க, எனக்கு டெப்டி சிஎம் கொடுங்க. அதான் இது அப்போ ஆரம்பிச்சது ஞாபகம் இருக்குங்களா, கூட்டணிக்கு முன்னாடி. அதே போலதான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. இல்ல எனக்கு டெப்டி சிஎம் கொடுங்க, எங்களுக்கு நீங்க மினிஸ்டரை கொடுக்க மாட்டேன்றீங்க, அதான் மினிஸ்டர் வேற இது மாத்தி தர மாட்டீங்க, 5 வாரியம் கேட்டோம் அதுவும் கொடுக்க மாட்டீங்க. சரி நான் போய், அதாவது திருமாவர்கள், நான் போய் திருச்சி கிழக்குல நிக்கிறேன், எனக்கு டெப்டி சிஎம் போஸ்டிங் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். பட் விஜய் அவர்கள் எல்லாத்துக்குமே நோ தான் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காதான். ஸோ என்னப்பா இவரு எல்லாத்துக்கும் நோ சொல்றாதே, இவரு கூட எல்லாம் இருந்தா நம்மளோட பொழப்பு ஓடுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காது போல. சப்போஸ் இவரு வெளியே கிளம்புறாரு அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, பாமக உள்ள வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. சரிங்களா. ஏன்னா இவங்களாச்சும் 2 சீட்டு போனா போட்டோம், வர 5 சீட்டை ஏன் விடணும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வாங்க அப்படின்ட்டு ஏத்துப்பாங்க. ஏன்னா 5 பைசா 2 பைசான்னு தானே பார்ப்பீங்க எல்லாரும். இன்னொன்னு, சிபிஐஎம் அப்புறம் ஐயுஎம் எல்லாம் அபிஷியலாவே சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுவும் மெயினா ஐயுஎம் எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் டிஎம்கே கூட கூட்டணியே போக மாட்டேன்ட்டு. இதுல ஒரு சைடு மதிமுகல இருந்து வேற மதிமுகவும் டிவிகே கூட கூட்டணி வைப்பார்கள் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையுமே வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ மதிமுகவும் வந்துட்டாங்கன்னா, பட் அவங்கள வந்து நின்ன 2 எம்எல்ஏக்களுமே
டிஎம்கே சின்னத்துல நின்று இருக்காங்க. ஸோ அவங்களால ராஜினாமா பண்ண முடியாது. ராஜினாமா பண்ணாலும் திரும்பியும் வந்து இடைத்தேர்தலில் நிற்க தான் முடியும், டைரக்டா ஆதரவு கொடுக்க முடியாது. ஸோ ஒன்று நடந்தால் அப்படி நடக்கும், இல்லை என்றால் யாரும் வேணா போங்கப்பா. நாங்கள் ஒரு இப்போ இடைத்தேர்தல் 6 இதுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லைங்களா, 6 தொகுதிக்கு. அந்த 6லையுமே டிவிக்கு நின்றுச்சு, வின் பண்ணிருச்சு அப்படின்னா யாரோட தெய்வம் இல்லாமல் நான் சொல்றது யாரோட தெய்வம் இல்லாமல். அது எப்படிப்பா யாரோட தெய்வம் இல்லாமனா, ஆல்ரெடி 107 தொகுதி இருக்கு. இப்போ ஒரு 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு, 107 + 6 எவ்வளவு, 113. கூடவே காங்கிரஸ், அவங்க செத்தாலும் இதுக்கு மேலே டிஎம்கே பக்கம் போக மாட்டாங்க. காங்கிரஸ் ஏடிஎம்கே பக்கம் போக முடியாது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஜேபி கூட இருக்காங்க. இந்த பக்கம் வந்துருவாங்க. ஐயுஎம்எல் இந்த பக்கம் தான் இருக்காங்க. 118 வந்தது காங்கிரஸ் வந்தா, ஐயுஎம்எல் 2 120 ஆகி போச்சு இல்லை, யாருக்கிட்டையும் கவலைப்பட வேண்டாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மேட்டரில் தான் எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா சிபிஎம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சப்போஸ் பிஎம்கே உள்ள வர மாதிரி இருந்தா, சப்போஸ் யாருமே வேணாம் நாங்களே போதும் அப்படின்ட்டு இவங்க மட்டுமே இது பண்றதா இருந்தாலும், வெறும் காங்கிரஸும் ஐயுஎம்எல் மட்டும், ஏன்னா வந்து ஐயுஎம்எலுக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ காங்கிரஸுக்கும் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் வேற எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐயுஎம்எலும் இல்லை, எனக்கு திமுக கூட்டணியே வேணாப்பா அப்படின்ட்டு அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. இந்த 6 தொகுதியிலையும் டிவிக்கு வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் சில பல கைது நடவடிக்கைகளாக இருக்கட்டும், சில பல பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாமே விஜய் அவர்கள் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போவாரு. ஏன்னா இப்போதைக்கு கூட்டணி இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவுமே எடுக்கணும்னா கொஞ்சம் எல்லாரும் குறைச்சல் தராங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த டெண்டர் மேட்ரு சொன்ன இல்லைங்களா, டெண்டர் மேட்ரு கிட்டத்தட்ட அது என்ன டெண்டர்ன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு அவ்வளவு செலவும் ஆகுமான்றது சொல்லிடுறேன். ஒரு 35 இடத்துல ஃபுட்பாத் போடணுமாங்க, சரிங்களா, நடைபாதை. அந்த கல்லு வைப்பாங்க தெரியுங்களா, ஃபுட்பாத் கீழெல்லாம் எம்சான்லாம் கொட்டி வச்சு மேலே அந்த கல் எடுக்குவாங்க இல்லைங்களா. சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 35 இடத்துல ஒரு இடத்துக்கும் கிட்டத்தட்ட 7 to 8 கோடி ரூபாய் சாங்ஷன் வந்து பண்ணியிருக்காங்களாம். அது எப்போ, மார்ச் மாசம் தேர்தல் அறிவிப்பாங்கன்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு பிப்ரவரி மாசமே இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் டெண்டர் தான். ஆனா அந்த ஓப்பன் டெண்டர்லயுமே சில பல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து யாராலையுமே எடுத்துட்டு வர முடியாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுனால வெறும் 2 கம்பெனிங்க தான் அந்த டெண்டர்லயே கலந்துருக்காங்க. ஸோ அந்த 2 கம்பெனிலுமே அரசு நிர்ணயிக்கப்பட்ட வேல்யூவை விட 9% அதிகமா கொடுத்துருக்காங்க ஒரு கம்பெனி. ஆனா அந்த கம்பெனிக்கு தான் டெண்டரும் போகப்பட்டிருக்கு. அதாவது எல்லாம் ஒரு பிளானு. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டெண்டர்னா என்ன, அரசு நிர்ணயிக்கிறத விட யாருக்கு ஒன்று கம்மியா பண்ணி தருவாங்களோ அவங்களுக்கு டெண்டர் கொடுப்பாங்க. இங்க என்னன்னா அரசு நிர்ணயிச்சத விட 9% அதிகமா கொடுத்த அதான் அதிகமா கேட்ட ஒரு நபருக்கு டெண்டர் வந்து விட்டுருக்காங்க. அப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு டெண்டரா எல்லாம் என்னென்ன டெண்டர்லாம் கவர்மெண்ட் மூலியமா இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு விஜயவர்கள் எல்லா டெண்டரையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட 284 கோடி ரூபாய்க்கான டெண்டருங்க இது. ஒரு பிளேஸ்க்கு 8 to 9 crores, 35 இடத்துக்கு. அதை அப்படியே கேன்சல் பண்ணி விட்டா. அப்படி என்னப்பா டெண்டர் விட்டு வச்சிருக்கீங்க. என்ன சொல்றாங்கன்னா, வேல்யூவேஷன் ஆகக்கூடிய வேல்யூவை விட 4 மடங்கு அதிகமா இருக்கு. எப்படி 4 மடங்கு வேல்யூவேஷன் அதிகமா போட்டு நீங்க டெண்டர் விட்டுருக்கீங்க. இந்த மாதிரி விட்டீங்கன்னா எப்படி உங்களால டெண்டரை வந்து ப்ராப்பரா இது பண்ண முடியும் அப்படின்றதுதான் அங்க மேட்ரே, சரிங்களா. இப்ப எப்படின்னா, ஒரு இடத்துக்கு உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தான் செலவாகுது. ஆனா கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, ஒரு 2000 ரூபாய் கொடுக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு செலவும் இருக்கு, உங்களோட வருமானம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துதான் கவர்மெண்ட்ல இருந்து அலாட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அலாட் பண்ணும் போது இதுக்கு இவ்வளவு செலவாகும்ட்டு. ஆனா எடுத்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆனா அந்த டெண்டரையும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, ஒரு டெண்டரா இப்ப நோண்டிட்டே எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த 13ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதிக்குள்ள விட்டு எல்லா டெண்டரும் க்ளோஸ் பண்ணாங்க இல்லைங்களா. அதே போல இப்ப வந்து பழைய டெண்டர்ஸ் எல்லாத்தையுமே நொங்கு எடுத்துட்டு இருக்காங்க. எந்தெந்த டெண்டர்ஸ்ல எவ்வளவுக்கு அமௌண்ட் விட்டுருக்காங்க, அந்த வேல்யூ எல்லாம் ஓகேவா இல்ல எக்ஸ்ட்ராவா விட்டுருக்காங்களா, யாருக்கு விட்டுருக்காங்கன்ற அளவுக்கு நோண்டிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாமே கூட்டு சதி, எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கு. அவங்க கேங்குனா அந்த கேங்குக்குள்ளேயே அந்த டெண்டர்ல வந்து விட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஓப்பன் டெண்டர்னா
நீங்களும் போய் டெண்டர் கேட்கலாம், நானும் டெண்டர் எடுக்கலாம். ஆனா நீங்களும் நாங்களெல்லாம் கலந்துக்க முடியாது. அவங்க குறிப்பிட்ட ஆட்களை வைத்திருக்கார்கள், அவங்க மட்டும்தான் கலந்துக்கணும். அந்த கலந்துக்கிறதுக்கும் சில பல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அந்த சில பல டாக்குமெண்ட்ஸ் உங்களாலேயும் ரெடி பண்ண முடியாது, என்னாலேயும் ரெடி பண்ண முடியாது. ஆனா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்களால மட்டும் ரெடி பண்ண முடியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு அவங்கள உள்ளேயே ஹைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டெண்டரை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு இந்த மாரத்தான், அதாவது ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வேணுன்றதுக்காக அப்படின்ட்டு அதான் ஸ்டாப் ட்ரக் ஸ்டார்ட் ரன்னிங் அப்படின்ற ஒரு மாரத்தான்னு வச்சுக்கோங்களே. அதை வச்சு இன்னைக்கு விஜய் அவர்களும் அதில் கலந்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட எல்லாருமே ரன் பண்ணாங்க. சென்னையில ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னை மட்டும் கிடையாதுங்க, எல்லா ஊர்லயுமே நடந்துச்சு. சென்னையில தான் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அதுக்கு எல்லாம் போர்ட்ல ஒரு சைனு வாசகம் அந்த மாதிரிலாம் எழுதுறத போட்டிருக்காங்க. கலைஞர் செய்திகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது இது கிடைச்சா அந்த ஸ்கிரீன்ஷாட் கிடைச்சு நான் போட்டு விடுறேன். கலைஞர் செய்திகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் எழுத போட்டு தமிழ் அழிந்து விட்டது, தமிழ் ஒளிந்து விட்டது. அது எதுக்குன்னா, விஜய் அவர்கள் தங்கிலீஷ், அதாவது தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்த மாதிரி அதை எழுதியிருக்காராம். சரிங்களா? அது என்னன்னா ட்ரக்கை மர விளையாட்டை நினை அந்த மாதிரி ஏதோ சம்திங். நான் கிடைச்சா நான் போட்டு விடுறேன். அந்த மாதிரி எழுதியிருக்கா. அப்படி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு தமிழ் அழிந்து விட்டது, தங்கிலீஷ், அதாவது தமிழ்லயும் இல்லாம இங்கிலீஷ்லயும் இல்லாம ரெண்டுத்துலயும் கலந்து எழுதுறாரு. அதுவும் ஒரு போஸ்டா எடுத்து கலைஞர் செய்திகள்ல போட்டிருக்காங்க. போஸ்டா, அதையும் ஒரு போஸ்டா. உடனே மக்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா இந்த விர்ச்சுவல் வேரியர்ஸ்? சும்மா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து முதல்ல கலைஞர் செய்திகள்ன்றதையே நீ தங்கிலீஷ் தானா எழுதியிருக்க அப்படின்ட்டு சும்மா கலைஞர் செய்திகளை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இது எனக்கு ஒரு சந்தேகம். அவர் எழுதினதுல என்ன சந்தேகம் இருக்கு, என்ன தப்பு இருக்கு? முதல்ல எழுதின மேட்ரு உங்களுக்கு புரிஞ்சதா? அந்த மேட்ரை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு அது இதுன்னு சும்மா கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும், சும்மா ஏதோ ஒண்ணு விஜய் அவர்களை சொல்லணும்ன்றதுக்காகவே பண்ணிட்டு இருக்கீங்களே. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க பண்றதெல்லாம். தயவு செஞ்சு உண்மையா மக்களுக்காக இருங்க. அதை விட்டுட்டு சும்மா விஜய் அவர்களை ஏதோ ஒண்ணு குறை சொல்லணும்ட்டே நோண்டிட்டு இருக்காதீங்க. ஏன் இந்த டிஎம்கே பீரியட்ல, சரி டிஎம்கே பீரியட்ல விடுங்க, இப்ப நடக்கிற டிஎம்கே மேல ஃபைல் பண்ற கேஸுங்க, யார் மேல ஊழல், அதெல்லாம் பத்தி பேசுங்க, அதெல்லாம் பத்தி போஸ்ட் போடுங்களே. இந்த சன் டிவிலையும் கலைஞர் டிவிலையும் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. நேத்து ஏவா வேலு அவர்கள் வீட்டுல ரைடுன்னு ஒண்ணு ஹெச்ராஜா, அதாவது ஹெச்ராஜான்றவங்க ஏ ராசா போராது, ஆ ராசா போராது, அந்த வேலு யார பத்திரிகை, அது வக்கீலாம், திமுகவின் வக்கீலாம், அந்த மனுஷன் போதாது. போயிட்டு வெளியே ரோட்ல அது கேட்ல நின்று எட்டி பார்க்கலாங்க உள்ள என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஏவா வேலு வெளியே சொல்றாரு, 40 லட்சம் பிடிச்சேன்னு சொன்னதெல்லாம் சும்மா ஆளுங்கட்சி வேணும்னே எங்க மேல சதி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ என்னவோ மாட்டணும்னு இருந்தா கண்டிப்பா மாட்டுவீங்க. சரிங்களா? ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.